ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 771 ஆரம்பிக்கிறது. பரமசிவ அவதாரமாதலால் சிவநாமாவான சங்கர வைகாச சுக்ல பஞ்சமி அவதார தினம் என்று காட்ட சங்கர ஷம் என்ற உசந்த சாந்தத்தை உண்டாக்குவதால் சங்கர பிரேமையினால் விளைந்த உசந்த சாந்தம். மூன்றாவதாக சொன்னது எத்தனை நிஜம் என்பதற்கு இப்பொழுது நாம் கூடியிருக்கும் இந்த கூட்டமே பிரத்யட்சமான சாட்சி. அத்தனை பேருக்கும் எத்தனை சாந்தியாய் இருக்கிறது, பிரேமை நிரம்பி இருக்கிறது. அவர் நேரில் இல்லை, மறைந்து போய் 2500 வருஷமாக போகிறது. ஆனாலும் நினைக்கும் போதெல்லாம் பரமசாந்தியை தரும் பரமபுருஷனாக இருக்கிறார். இதே மாதிரி சினிமாவிலும் கூட்டம் சேர்கிறது. ஆனால் சாந்தி உண்டா, பிரேமை உண்டா? இல்லை. காமத்தில் கிளறிவிட்டு அசாந்தி உண்டு பண்ணுவதாகவே இருக்கும். அரசியல் கூட்டம் என்றாலும் நிறைய ஜனங்கள் சேர்கிறார்கள். பிரேமை உண்டா, சாந்தி உண்டா என்றால் இல்லை. எந்த கட்சியாவது கொள்கையாவது திட்டி குரோதத்தை கிளறிவிடுவதாகவே இருக்கும். ஹர்த்தால், டெமான்ஸ்ட்ரேஷன் என்ற ஊரின் சாந்தியும் குலைப்பதற்கு தூண்டுவதாகவே இருக்கும். இங்கே இத்தனை உற்சவ பரபரப்பிலும் மனசுக்குள் பரமசாந்தியாய் இருக்கிறது. ஷம் கரோதீதி சங்கர, இன்பத்தில் பெரிய இன்பமான ஷம் என்னும் சாந்தியை உண்டு பண்ணுவதால் சங்கரர் என்ற பெயர் என்பதற்கு ப்ரூஃபாக இந்த கூட்டமே இருக்கிறது. இதைவிட பாக்கியம் என்ன இருக்கிறது? பணத்திலும் பதவியிலும் இது இல்லை. அவை ஏற ஏற இருக்கிற சாந்தியும் போய்விடும். ஆச்சாரியாளை நினைத்தால் க்ஷணமானும் சட்டென்று ஒரு சாந்தி. நினைக்கணுமே, அதற்காகத்தான் உற்சவம் பண்ணுங்கள், எல்லாவற்றையும் விட பெரிய உற்சவமாக பண்ணுங்கள் என்கிறேன். வசந்த கால வைகாச மாத பொருத்தம். ஆச்சாரியால் அவதரித்தது வசந்த காலம். மகாத்மாக்கள் வசந்த காலம் மாதிரி பிரதிப்பிரயோஜனமே எதிர்பார்க்காமல் லோகத்துக்கு இதம் செய்கிறார்கள் என்று சொன்னவர் அவரும் அப்படிப்பட்டவர் தான். அவர் அவதாரம் பண்ணினது வசந்த ருதுவாக இருக்கிறது. அவர் பிறந்த மாதம் வைசாகம், நாம் வைகாசி என்பது. வைசாகம் என்றால் சாகை, கிளை இல்லாதது. மரம் செடி என்றால் கிளை உண்டு, கொடிதான் கிளை இல்லாதது. வைசாகத்துக்கு மாதவ மாதம் என்றும் ஒரு பெயர் உண்டு. சைத்திர மாதம் மது, வைசாகம் மாதவம். மாதவி என்பது மல்லிகையின் பெயர். கிளையில்லாமல் மல்லிகை கொடியும் வைசாகமாக இருப்பதால் அந்த மாதத்தில் 2 பேரும் மல்லிகை சம்பந்தம் உள்ளதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, வசந்தம் என்பதின் அடியாக பிறப்பது வாசந்தி என்ற வார்த்தை. வாசந்தி என்றும் மல்லிகைக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கிறது. இப்படி ஒரே மல்லிகை சம்பந்தமாக ஆச்சாரியாலின் அவதாரம் இருப்பது ரொம்பவும் பொருத்தம்தான். வெள்ளை வெளியேறென்று சுத்த சத்வரூபமாக மல்லிகை இருக்கிறது. வெயில் காலத்தில் குளிர்ச்சி தருவதாக புஷ்பிக்கிறது. ஆச்சாரியால் சம்சார வெயிலில் குளிர்ச்சி தருகிற ஒரு பெரிய மல்லிகையாக சுத்த சத்வ அவதாரமாக வந்தவர். ஞான மல்லிகையாக வந்த லோகத்துக்கெல்லாம் பிரேமை என்கிற சம்மின் சுகந்தத்தை செய்த சங்கரரின் ஜெயந்தியே வசந்த மாதவ ஜெயந்தியாக இருக்கிறது. அது நம் மனசை எல்லாம் சுத்தஸ்வரூபமாக வெளுப்பாக்கட்டும். அன்பின் மனத்தினால் நம் மனசை நிரப்பட்டும். அன்பான சிவத்திலே ஊறிப்போய் சாந்தமான சிவஞானத்தை நாம் அடையும்படி அனுகிரகிக்கட்டும். ஞான வெளுப்பில் லயம் அடைய வைக்கும் பிரேமையின் சுகந்தத்தை உள்ளே தீர்க்கமாக இழுப்பது அப்படியே பிராணாயாமமாகி லயத்தை உண்டாக்குவது தானே. மல்லிகை சம்பந்தம் மேலும் சொல்கிறேன். மடத்தில் ஸ்ரீமுகம் கொடுக்கும்போது முதலில் ஆச்சாரியாலை பற்றி வர்ணிக்கிற வாசகம் நீளமாக வரும். அதன் நடுவில் அதுலித சுதாரச மாதுரிய கமலாசன காமினி தம்மில்ல சம்முல்ல மல்லிகா மாலிகா நிஷ்யந்த மகரந்த ஜரி சௌவஸ்திக வாக் விஜృంభணானந்த துந்திலித மணீக்ஷி மண்டலானாம் என்று வருகிறது. என்ன அர்த்தம் என்றால், கமலாசரான பிரம்மாவின் காமினியாக சரஸ்வதி தேவி இருக்கிறாளே, அவளுடைய தம்மில்லம் என்னும் கூந்தல் அலங்காரத்தில் மல்லிகை சரங்களை அணிந்திருக்கிறாள். அவற்றிலிருந்து பொழியும் தேன் தேன் பெருக்கும் நிகராகாது என்னும்படியாக அப்படிப்பட்ட அமிர்தரசம் போன்ற அருமையான வாக்கை ஆச்சாரியால் ஆனந்தமாக மலர்த்தி கொண்டு வித்வத் சமூகத்தையெல்லாம் பூரிக்கும்படி செய்கிறாராம். ஆச்சாரியாளுடைய சர்வக்கியத்துவம் லோகத்திற்கு தெரிவதற்காக சரஸ்வதியே அவரிடம் வாக்குவாதம் பண்ணி தோற்றுப்போய் காட்டினாள். அவளை சாரதாபீடம் என்று சிருங்கேரியில் ஸ்தாபித்து அதில் சாநியத்துடன் இருக்கும்படியாக ஆச்சாரியால் அமர்த்தினார். 10 விதமான சந்நியாச பிரிவுகளில் அவருடைய பேரிலேயே பாரதி, சரஸ்வதி என்று 2 வைத்தார். சிருங்கேரியில் பாரதி சந்நியாசிகள், இங்கே காஞ்சிமடத்தில் சரஸ்வதி சந்நியாதிகள்.
சரஸ்வதி சந்நியாதிகளிலேயே 2 சம்பிரதாயங்கள், ஆனந்த சரஸ்வதி என்றும் இந்திர சரஸ்வதி என்றும். இந்த மடம் இந்திர சரஸ்வதி சம்பிரதாயம். சிங்கேரியில் பீடத்துக்கு பெயர் சாரதா பீடம். இங்கே நம்மடத்துக்கு பெயர் சாரதா மடம். சரஸ்வதி வெள்ளை வெளையர் என்று மல்லிகை மாதிரி இருப்பவள். அவள் சூட்டிக்கொண்டுள்ள மல்லிகையின் மாதுரியத்தையும் மிஞ்சுவதாக இருக்கிறதாம் ஆச்சாரியால் வாக்கு. மல்லிகை மாசத்தில் பிறந்தவரின் வாக் விசேஷம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.